ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஎஸ் சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச பிசிக்ஸ் எம்சிக்யூ பேப்பர் 31 வரைக்கும் 40 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 31வது கேள்வி, உருவில் ஒன்றுக்கொன்று சமாந்தரமான மேற்பரப்புகள் உள்ள ABCDA எனும் ஊடுகாட்டும் ஊடகங்களின் ஊடாக செல்லும் ஓர்நிற ஒளிக்கதிரின் பாதை காட்டப்பட்டுள்ளது. ABCD ஆகிய ஊடகங்களின் முறிவுச்சுட்டியல் முறையே NA, NB, NC, ND எனில் பின்வருமை தொடரும் முறைமை சரியானது என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது சமாந்தர மேற்பரப்புகள் இருக்கிற ஒரு ஊடகத்துக்குள்ளால ஒரு ஒளிக்கதிர் போகும்னா அது அதுல நடத்தை என்ன மாதிரி இருக்கும்னு முதலாவது பார்ப்போம். அப்போ ஒரு வழியில வைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குற்றியை கருதுவோம். அதுல ஒரு I என்ற படு கோணத்துல ஒரு ஒளிக்கதிர் ஒன்று படுது வச்சோம்னா என்ன செய்ய போகுது? இதே முடியாது அடர்ந்த ஊடகம் என்றதால செவ்வனை நோக்கி முறிய போற முறிகோணம் வந்து ஒரு 6 எடுத்தோம்டா இது ரெண்டு சமாந்தர பக்கம் இதுவும் என்ன நம்மளுக்கு 6 இருக்க போகுது. அப்ப இங்க சின்னலின் விதி பாவிச்சோம்னா NA sin I சமன் NG sin R இருக்கும். அதே போல இங்க எடுத்தோம்னா வெளிப்படுவதில் நான் ஒரு தீட்டா கோணத்துல எடுக்கிறேன். எடுத்தா என்ன வரப்போகுது? NG sin R சமன் NA sin தீட்டான்னு வரப்போகுது. அப்ப இந்த ரெண்டு சமன்பாடுல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன இது ரெண்டையும் சமப்படுத்தினோம்டா NA sin I சமன் NA sin தீட்டான்னு வரும். அப்ப அதுல இருந்து என்னன்னு சொல்லலாம்? ஐயும் தீட்டாவும் சமனண்ட மாதிரி சொல்லலாம். அப்ப சமாந்தர பக்கங்களை கொண்டு ரெண்டு பக்கம் ஒரே ஊடகம் இருந்திருந்தா என்ன செய்ய போகுது? படுகதிரும் வெளிப்படுவதற்குமான கோணங்கள் சமனா இருப்பாங்க. அப்ப அதே நிபந்தனை தான் என்ன இங்கேயும் வரப்போகுது. ஆனா என்ன இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் இடையில இருக்க போறாங்க. அப்ப இங்க I என்ற ஒரு படுகோணத்துல கதிர் படுதண்டா இங்க என்ன I என்ற கோணத்துல வெளியேற போற. அதே போல இங்க பாருங்க ஒளிக்கதிர் என்ன செய்யுது? வந்து செவ்வனை நோக்கி முறியுது பிக்கு வரைக்கும். என்ன இருக்கு? NAயிலும் பார்க்க பிக்கான முறிவு சுட்டி வந்து கூட என்ன மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு கதிரையும் அடிப்படையா வச்சுக்கொண்டு NAயும் விட NB பெருசு அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதே போல ஒளிக்கதிர் என்ன செய்யலாம்? புறம் மாற்றலாம். அப்ப இங்க வந்து I என்ற கோணத்துல ஒளிக்கதிர் வெளியேறுதுன்னா நம்ம புறம் மாற்றினோம்னு என்ன I என்ற கோணத்துல ஒளிக்கதிர் உள்ள வரும்னா என்ன செய்ய போகுது? இப்படி ஒரு கோணத்துல ஒளிக்கதிர் முறியும் என்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா இங்கேயும் பாருங்க செவ்வனை நோக்கி தான் முறியுது, இங்கேயும் செவ்வனை நோக்கி தான் முறியுது. ஆனா இவர் செவ்வனை நோக்கி முறியறதுலையும் பார்க்க இவர் என்ன செய்யறார்? கூடிய அளவு செவ்வனை நோக்கி முறிஞ்சிருக்கார். அப்ப செவ்வனை முறிகிற வீதம் எப்ப கூடும்? முறிவு சுட்டி கூட கூட முறிகிற வீதம் கூடும் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இங்கேயும் என்ன சொல்லலாம்? NA வந்து என்னையும் விட ND பெருசு. அதே போல என்ன இவர் முறிகிற வீதத்தையும் விட இவர் முறிகிற வீதம் கூடன்றதால NBயையும் விட ND பெருசு இந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். ரைட். அப்ப இதுல இருந்து நம்ம எடுத்தோம்னா இதையும் விட ND பெருசுன்னு சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து முதலாவது தொடர்பா இருக்க போகுது. இப்ப C மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. NAயோட ஒப்புற சீக்க. அப்ப இது வந்து வேற வேற முறைகளை செய்யலாம். நம்ம பார்ப்போம். இப்ப இதுகள் ஒன்றும் தேவையில்லை. இங்க C என்ற ஊடகத்துக்கு பதிலா A என்ற ஊடகம் இருந்திருந்தா ஒளிக்கதிர் எப்படி போயிருக்கணும்? இந்த கதிருக்கு சமாந்தரமா அப்படி எங்கேயாவது போயிருக்கு. இப்படி ஒரு சமாந்தரமா போயிருக்கணும். இங்க வந்து நம்மளுக்கு I என்ற வெளிப்பட கோணத்தோட கதிர் வெளியேறி இருக்கும். ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க? இருக்கிறதையும் விட கூடிய அளவு செவ்வனை விலத்தி முறிஞ்சிருக்க வேண்டா. A என்ற ஊடகம் இருக்கைக்குள்ள முறிகிற அளவையும் பார்க்க வெளிநோக்கி முறிகிறதையும் பார்க்க C என்ற ஊடகம் இருக்கையில என்ன செய்யுது? கூடிய அளவு விலத்தி முறியுது. என்ன வருது? NAயிலையும் பார்க்க சீட முறிவு சுட்டி என்னவா இருந்திருக்கணும்? குறைவா இருந்திருக்கணும். முறிவு சுட்டி குறைய குறைய விலத்தி முறிகிற அளவு கூடும். கூட கூட என்ன செய்ய போகுது? செவ்வனை நோக்கி முறிகிற அளவு கூட போகுது. அப்ப இதுல இருந்து ஒரு முடிவு வரலாம். என்ன A என்ற ஊடகத்துல முறிவு சுட்டிலையும் பார்க்க C என்ற ஊடகத்துல முறிவு சுட்டி குறைவா இருக்க போகுது. அப்ப அதன்படி பார்த்தோம்டா என்ன சொல்லலாம்? NC ஆக குறைவு இந்த மாதிரி வந்து வரும். அப்ப அதன்படி பார்த்தோம்டா 31வதுக்கு முதலாவது ஆன்சரா இருக்க போகுது. 32வது கேள்வி, RI உடைய ஒரு கடத்தும் வட்டத்தடத்தில் ஒரு மாறா ஓட்டம் I பாய்கின்றது. தடம் பாய அடர்த்தி BI உடைய ஒரு சீரான காந்தப்புலத்தில் தடத்தின் தளத்துக்கு செங்குத்தாக இருக்குமாறு இருக்கான். தடத்தின் மீது தாக்கும் தேறிய விசை என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்ல இப்ப ஒரு மூடிய தடம் ஒன்று காந்தப்புலத்துக்குள்ள இருக்குமெண்டா, காந்தப்புலத்துக்கு செங்குத்தா மூடிய தடம் ஒன்று இருக்குமெண்டா அதுல தாக்குற தேறிய விசை எப்பவுமே 0 தான் இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு நீங்க பெருசா கால்குலேட் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்த உடனே 0 போட்டு போகலாம். இருந்தாலும் நம்ம ஏன்னு பார்ப்போம். இப்ப காந்தப்புலம் தடம் வந்து காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப நான் வந்து காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு என்ற மாதிரி போட்டுட்டு இப்ப இதுக்குள்ளால இப்படி ஒரு வலஞ்சுழியா மின்னோட்டம் ஓடுதுன்ற மாதிரியும் எடுத்துக்கொள்றேன். எடுத்துக்கொண்டா இப்ப
காந்தப்புலத்துக்குள்ள இருக்கிற தடம் ஒன்றுல மின்னோட்டம் பாயும். அதுல தொழிற்படுற காந்த விசைக்கான திசைய என்ன விதிக்குள்ளால எடுப்போம். ஃப்ளமிங்கின் விளக்கை விதியா இருக்கும். ஃப்ளமிங்கின் விளக்கை விதியை பயன்படுத்தினோம்னா மின்னோட்டமா இருக்கும். நடுவிரல் மின்னோட்டம், காட்டி விரல் காந்த பாயரத்தில் அது காந்த புலத்தின் திசையா இருக்கும். அதே மாதிரி பெருவிரல் என்ன விசையின் திசையை தரப்போகுது. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கடத்தி அசையின் திசை அல்லது விசையின் திசை வந்து உள்நோக்கி இருக்கும். இங்கால பார்த்தோம்னா என்ன வெளிநோக்கி, அதாவது என்ன இங்கே உள்நோக்கி தான் இருக்க போகுது. அப்படி பார்த்தோம்னா எந்த பக்கம் நம்ம போட்டு பார்த்தோம்னாலும் எதிரெதிர் திசையெல்லாம் ரெண்டு முனையிலையும் வந்து விட்டத்தை இணைக்கிற கோட்டின் வழியே ரெண்டு புள்ளிகளையும் எடுத்தோம்னா ரெண்டு புள்ளியும் ஒன்று கொண்டு எதிர் திசையெல்லாம் மின் விசை வரப்போகுது. சரி, காந்த விசை வர. அப்படி பார்த்தோம்னா என்ன செய்யும்? உதாரணமா இதுவும் கேன்சல் ஆகி போயிடுவாங்க, இதுவும் கேன்சல் ஆகி போயிடும். அப்படி மொத்தமா எங்க எடுத்தாலும் நம்மளுக்கு தேறியதா வார விசை வந்து பூச்சியமா தான் இருக்க போகுது. அப்ப எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆஹ் வேற வேற புள்ளிகள்ல வேற வேற விசைகள் இருந்தாலும் நம்மளுக்கு தேறியதா வரப்போற விசை என்ன? பூச்சியமா தான் இருக்கும். ஆனா மூடிய தடம் ஒன்று காந்த புலத்துக்குள்ள இருக்கும்னா அதுல முறுக்கம் உருவாகலாம். முறுக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நாளுமே தேறியதா விசை தொழிற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப 32வது கேள்விக்கு முதலாவது ஆன்சரா இருக்கு. 33வது கேள்வி, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு குறுகிய காந்தம் ஓய்வில் இருந்து ஆரம்பித்து ஒரு தடித்த சுவருள்ள ஒரு நிலைக்குத்தான நீண்ட அலுமினிய குழாயின் அச்சு வழியே விளவிடப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க ஆரம்ப செகண்டில் காந்தம் விழக்கூடிய தூரம் என்ன என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட். அப்ப ஆஹ் இதுல வந்து காந்தம் சுயாதீனமா விழுந்திருந்தா, இப்ப இந்த அலுமினிய குழாய் இல்லாம சுயாதீனமா தண்டபாட்டில் விழுந்திருக்குமெண்டா அது வந்து நமக்கு S7 UT + AT² போட்டோம்னா ஆரம்பத்துல சுயாதீனமா விழப்பட்டதுக்குள்ள U7 பூஜ்ஜியமா இருந்தா நம்மளுக்கு என்ன S7 ½ AT² என்ற மாதிரி வந்திருக்கும். முதலாம் செகண்ட்ல பயணிச்ச தூரம் வந்து 5 மீட்டரா இருந்திருக்கும். இப்ப இந்த காந்தம் வந்து சுயாதீனமா விழுந்திருந்தா. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? இது வந்து ஒரு அலுமினிய தடித்த குழாய் ஒன்றுக்குள்ளால விழுறாங்க. வேண்டா இப்ப என்ன நடக்க போகுது? காந்தம் கீழ் நோக்கி வர வர அந்த கீழே இருக்கிற இந்த பகுதிகளுக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும்? கீழ் நோக்கி, அதாவது உள்நோக்கிய காந்த பாயம் அதிகரிச்சு கொண்டு போகுது. காந்த பாயம் கீழே வர வர அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்படி காந்த பாய மாற்றம் ஒன்று ஏற்படும், அங்க என்ன நடக்கும்? மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்பட போகுது. மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். இது ஒரு அலுமினிய குழாய் என்றதால கண்டிப்பா மின்னோட்டம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கிறதால நம்மளுக்கு ஒரு மின்னோட்டம் ஒன்று ஓடும். அப்படி உருவாகிற மின்னோட்டம் என்ன செய்யும்? லென்ஸின் விதி என்ன சொல்லுது? இப்ப காந்தப்பாய மாற்றம் ஒன்று ஏற்படும்டா அதால தூண்டப்படுற மின்னியக்க விசை என்ன செய்யும்? ஆரம்பத்தில் ஏற்பட்ட காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இதுக்குள்ளால ஒரு மின்னோட்டம் ஒன்று ஓட போகுது. அந்த மின்னோட்டம் என்ன செய்ய போகுது? உள்நோக்கிய காந்தப்பாய மாற்றத்தை குறைக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? வெளிநோக்கி இருக்கணும். அப்ப இப்படி ஒரு காந்தப்பாயம் ஒன்றை உருவாக்கணும். காந்தப்பாய அடர்த்தி ஒன்றை உருவாக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளால மின்னோட்டம் ஒன்று ஓடணும். அப்படி வரப்போகுது. நம்மளுக்கு இப்படி ஒரு ஆஹ் திசையில மின்னோட்டம் ஓடினா நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? மேல் நோக்கி காந்தப்பாய அடர்த்தி ஒன்று இருக்கும். அது வந்து என்ன செய்ய போகுது? உள்நோக்கிய காந்தப்பாய அதிகரிப்பு வந்து குறையக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படின்னா இது இன்னொரு வாயில சொல்லலாமே என்ன? கீழே எண்முனை இருக்கிற ஒரு காந்தம் ஒன்று உருவாகிற மாதிரி சொல்லலாம். அப்படின்னா தான் என்ன நம்மளுக்கு மேல் நோக்கி காந்தப்பாய அடர்த்தி ஒன்று உருவாகலாம். அப்ப இப்படி ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குமாட்டா என்ன செய்ய போகுது? நம்மளுக்கு இந்த காந்தத்தை கொஞ்சம் கீழ் நோக்கி அசைகிறத எதிர்க்கிற மாதிரி ஒரு தடை விசை ஒன்று இங்க உருவாக்கப்படலாம். அப்ப தடை விசை ஒன்று உருவாக்கப்பட போதுன்னா ஆரம்பத்துல சுயாதீனமா விழுந்திருந்த 5 மீட்டர் தூரம் விழுந்திருக்க வேண்டியது இப்ப என்ன செய்ய போகுது? 5 மீட்டரை விட குறைஞ்ச தூரம் தான் இயங்கி இருக்கும். ஏன்? நம்மளுக்கு இங்க ஒரு தடை விசை ஒன்று வாரதால. அதே போல இந்த விசை மட்டும்தான் நம்மளுக்கு வருமானு கேட்டா இல்லைன்னு. ஏன்? இப்ப ஆரம்பத்துல இது மட்டும் வரும், பிறகு வர வேற என்ன செஞ்சு கொண்டு போகுது? கீழே இருக்கிற எஸ் முனையும் வந்து நம்மளுக்கு உள்ள வந்துடும், குழாய்க்குள்ள வந்துட்டா இப்ப இந்த பகுதிகளில் என்ன நடக்க போகுது? ஆஹ் இந்த உள்நோக்கிய காந்தப்பாய அடர்த்தி குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. அப்ப அதை கூட்டணும்டா என்ன நடக்கணும்? நம்மளுக்கு கீழ் நோக்கிய காந்தப்பாய அடர்த்தி ஒன்று தூண்டப்படணும். அப்ப இங்கேயும் என்ன காந்தப்பாய மாற்றம் ஒன்று உருவாகுது, அதால மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். அப்ப இங்கேயும் என்ன நம்மளுக்கு இப்படி ஒரு திசையில கீழ் நோக்கி காந்தப்பாயம் ஒன்று உருவாகணும்டா இங்கால திசை, அதாவது என்ன இப்படி ஒரு திசையில நம்மளுக்கு மின்னோட்டம் ஒன்று ஓடுமெண்டா கீழ் நோக்கி காந்தப்பாய அடர்த்தி ஒன்று தூண்டப்பட போகுது. காந்தப்பாய அடர்த்தி ஒன்று உருவாகும். அதுவும் வந்து என்ன செய்ய போகுது? நம்மளுக்கு இங்க இதுல தாக்கத்தை செல்லும். இப்ப இது வந்து வெளியேறுதுன்னா என்ன சொல்லலாம்? இங்க வந்து ஒரு எண்முனை இங்க இருக்கிற மாதிரி கருதலாம். அப்ப இங்க எண்முனை இருக்குன்னா என்ன செய்யும்? இந்த எஸ் முனைய கவர்ற மாதிரி ஒரு நிபந்தனை வரும். அப்ப இங்க என்ன செய்யுது? தள்ளுற மாதிரி ஒரு நிபந்தனை வருது, இங்க ஒரு கவர்ற மாதிரி நிபந்தனை வருது. அப்ப என்ன ரெண்டு இடத்தையும் நம்மளுக்கு இது இயக்கத்துக்கு எதிராக ஒரு தடை ஒன்று உருவாக்கப்படுது. அப்ப சுயமா விழுந்திருந்த 5 மீட்டர் விழணும்டா இப்ப அதே நேரத்துல தடையோட விழுதுன்னு என்ன செஞ்சிருக்கணும்? 5 மீட்டரை விட குறைஞ்ச ஒரு தூரத்துல விழுந்திருக்கும். அப்படி பார்த்தோம்டா இதுல 5 மீட்டரை விட குறைஞ்ச தூரம் 1 மீட்டர் முதலாவது விட மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு முதலாவது விட போட்டுக்கொள்ளலாம். அப்ப 33க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரா இருக்கு.
34வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சேர்த்தி உலோகக்கோல் ஒரு கூம்பிய பகுதி ஏபியையும் ஒரு உருளை பகுதி பிசியையும் கொண்டுள்ளது. கோல் முற்றாக விலகிடப்பட்டு முனைகள் தீட்டா1 தீட்டா2 விட பெருசுன்னு சொல்றாங்க. எனும் வெப்பநிலைகள் முறையே பேணப்படுகின்றது. உறுதி நிலையில் கோலின் அச்சு வழியே தூரம் டி உடன் கோலின் வெப்பநிலை தீட்டாவின் மாறல மிகச்சிறந்த முறையில காட்டுறது இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. அப்ப இங்க இருந்து குறிப்பிட்ட தூரம் டி பயணிக்க அந்த புள்ளிகள்ல இருக்கிற வெப்பநிலை தீட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இதுக்குள்ளார போற வெப்ப பாய்ச்சல் என்ன செய்யாது, தொடர்ச்சியா மாறாது. அப்ப நம்ம வெப்ப பாய்ச்சலுக்குரிய சமன்பாடு ஒன்று போடுவோம். போட்டோம்னா என்ன, கே டெல்டா தீட்டாவின் கீழ் எல் அல்லது இந்த இதை பொறுத்த வரைக்கும் டி என்று போட்டுக்கொள்ளும். இதுல கேன்றது என்ன, வெப்ப கடத்தாறு பெருமானமா இருக்கும். இது இந்த கடத்தப்படுற குறுக்குவெட்டு பரப்பா இருக்கும். இது ஆரம்ப வெப்பநிலையில இருந்து, அதாவது என்ன, ஆரம்ப வெப்பநிலையில இருந்து இறுதி வெப்பநிலை கழிக்கிறோம். வெப்பநிலை வித்தியாசம் கீழே இடைப்பட்ட தூரம் அல்லது என்ன பயணிச்ச தூரமா இருக்கும். அல்லது என்ன வெப்பநிலை படித்திறன் அந்த மாதிரி சொல்லிக்கணும். எவ்வளோத்தையும் அப்படி பார்த்தோம்னா இதுல இருந்து அவங்க தீட்டாவுக்கும் டிக்குமான தொடர்பு கேட்கறாங்க. அப்ப தீட்டாவை y அச்சிலையும் டி எக்ஸ் அச்சிலையும் போட்டு ஒரு தொடர்பு கொண்டு மாத்தினோம்னா நம்மளுக்கு கடைசி அப்படி வருது, y சமன் மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி என்ற ஒரு தொடர்புல வருது. அப்ப நம்ம முதலாவது போடலாம என்ன, பிளஸ் சி வெட்டு துண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு தீட்டாவான ஆரம்பத்துல டி சமன் 0 தீட்டா1ல இருந்திருக்கும். அப்ப கிராஃப் அங்க ஆரம்பிக்க போதும் தீட்டா1ல இங்க ஒரு இடத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். பிறகு என்ன செய்யலாம், நம்மளுக்கு இங்க படித்திறன் தந்திருக்காங்க. படித்திறன் வந்திருக்கு நம்மளுக்கு பி இன்டு கே இன்டு ஏ என்ற மாதிரி. அப்ப இங்க எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஊடாக செல்ற வெப்ப பாய்ச்சல் வீதம் மாற போறல, அதாவது இது வலு மாற போறல. அதே மாதிரி வெப்ப கடத்தாறு என்ன நம்மளுக்கு ஒரே பெருமானமா தான் இருக்க போகுது. அப்ப இங்க என்ன நடக்குது, குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சு கொண்டு வருது. குறுக்குவெட்டு பரப்பு குறைஞ்சு கொண்டு வருதுண்டா நம்மளுக்கு தெரியதா படித்திறன் என்ன செய்ய போகுது, கூடிக்கொண்டு வரப்போகுது. ஆனா என்ன, மறை படித்திறன் என்ன, மறையில படித்திறன் கூடிக்கொண்டு வரப்போகுதுன்னா நம்மளுக்கு கிராஃப் அப்படி வரும், இப்படி ஒரு வளையா தான் வரப்போகுது. படித்திறன் குறையல, மறையில படித்திறன் குறையுமெண்டா கூடுமெண்டா இப்படிதான் நம்மளுக்கு ஒரு ஆட்சியில வரப்போகுது. பிறகு என்ன நடக்க போகுது, அப்படியே குறைஞ்சு ஏ குறைஞ்சு எங்க வரைக்கும் குறைய போகுது, பி என்ற நிலை வரைக்கும் ஏ குறையும். அப்ப அது வரைக்கும் கிராஃப் என்ன கீழ் நோக்கி வளைகிற மாதிரி வருவேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது, பியில இருக்கிற ஒரு படித்திறன் எடுத்திருப்போம், எம்பின்னு போட்டுக்கணும், ஒரு படித்திறன் வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, குறுக்குவெட்டு பரப்பு நம்மளுக்கு தொடர்ச்சியா மாறாம இருக்கு. ஏண்டா இங்க எம்பி என்ற ஒரு படித்திறன் ஒன்று எடுத்திருந்தோம்டா இங்கால போகைகள் எல்லா இடமுமே என்ன எம்பியா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த புள்ளியில ஒரு சாய்வு ஒன்று இருக்குமெண்டா அந்த சாய்வுலயே தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, தொடர்ச்சியா அங்கால அப்படியே போகுது. ஏன் இங்க இதுவும் மாறலியா வருமெண்டா நம்மளுக்கு படித்திறனும் இப்ப மாறலி. அப்ப படித்திறன் குறித்த பெருமானத்துல அப்படியே இருக்கும். எந்த படித்திறனா இருக்கும், இந்த பியில இருக்கீங்களோ அந்த புள்ளியில என்ன படித்திறன் இருந்துச்சோ அந்த படித்திறனா இருக்க போகுது. அப்ப அதுல இருந்து அப்படியே தொடர்ச்சி என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி சி வரைக்கும் போகும். சியில என்ன நம்மளுக்கு தீட்டா2 ஒரு வெப்பநிலை இருக்க போகுது. அப்ப இந்த கிராஃப்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன விஷயம்டா, இந்த பி என்ற புள்ளியில கிராஃப் உடையாம பாத்துக்கோங்க. அப்படியே வளையிற அதே புள்ளியில இருந்து வளைஞ்ச மாதிரி அப்படியே கீழே நேரா போற மாதிரி பாத்துக்கொள்ளணும். இவரத்திட்ட உடையுமெண்டா என்ன கருத்து, பி என்ற இடத்த ஒரு வேற படித்திறன் இருந்திருக்கு, அதுக்கு பிறகு வேற ஒரு படித்திறனா மாறுது என்ற மாதிரி கிராஃப் போயிடும். அப்படி ஒரு நிபந்தனை இங்க இல்லைன்னு. அப்ப நம்மளுக்கு இதுக்குள்ளே பொருத்தமானதுண்டா நம்மளுக்கு 3வது விடையா தான் இருக்கு. அப்ப 34வது தேர்ட் ஆன்சரா இருக்க போகுது. 35வது கேள்வி, ஒரு கண்ணாடி மைத்துளை குழாய் நீரில் பகுதியாக ஒரு ஆழம் எல்லுக்கு நிலைக்குத்தாக அமிழ்த்தப்படும் போது நீருக்கு மேலே மைத்துளை எழுகை எச் ஆகும். இங்கு எல்லையும் எச் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல குழாயில கீழ்முனையில நீர் ஒரு விரலால் மூடப்பட்டு நீருக்கு வெளியே எடுக்கப்படுதாம். நிலைக்குத்தாக வைத்து விரலை விடுவித்தால் குழாயில் எஞ்சி இருக்கும் நீர்நிரலின் உயரம் எவ்வளவு மாதிரி கேட்கலாம். அப்ப ஆரம்பத்துல மைத்துளை குழாய நீருக்குள்ள அமுழ்த்தி வச்சிருக்கக்குள்ள மைத்துளை எழுகை ஸ்மால் எச் தூரம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மால் எச் தூரத்திலையும் பார்க்க இங்க இருக்கிற கீழே இருக்கிற எல் தூரம் சின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற அமுக்க வித்தியாசம், ரைட், அமுக்க வித்தியாசத்தை பார்ப்போம். மேல வளிமண்டல அமுக்கம் இருக்கும், கீழே நான் ஒரு P1 ஒரு அமுக்கம் போடுறேன். அது என்னது சமனா இருக்க போது 2T/R சமனா இருக்கும். இந்த மைத்துளை குழாயில ஆரைய நான் ஒரு கேபிட்டல் R எடுக்கிறேன். எடுத்தா 2T/R சொல்லிக்கொள்ளலாம். அதே போல இங்க இருக்கிற அமுக்கம் P1 எடுத்தோம்னா P1ல இருந்து இங்க என்ன வளிமண்டல அமுக்கம் இருக்கும். அப்போ ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன் அடிப்படையில இங்கேயும் என்ன நம்மளுக்கு பை என்ற ஒரு அமுக்கம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்ப P1ஓட H2G கூட்ட பெருமானம் நம்மளுக்கு என்ன பைக்கு சமனா இருக்க போகுது அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதுல இருந்து நம்ம ஒரு கோவையம் இருக்கலாம், என்ன பை மைனஸ் P1 H2Gக்கு சமனா இருக்கும். அப்ப முதலாம் கோவையும் 2ஆம் கோவையும் கொண்டு சமப்படுத்தினோம்டா நம்மளுக்கு எச்சுக்கு ஒரு கோவையம் வரப்போது என்ன 2T/R(ρg) அந்த மாதிரி ஒரு கோவையம் எடுத்துக்கொள்ளலாம். இது மைத்துளை எழுகை, அதாவது இந்த எச்சுக்குரிய பெருமானத்தை நான் சும்மா போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது
இந்த குழாயை வந்து வெளியில எடுத்து இந்த குழாய்க்குள்ள தாங்கக்கூடிய மேக்சிமம் நீர்நிரல்ற உயரம் எவ்வளவு இந்த மாதிரி பார்த்தோம்னா மேக்சிமம் நீர்நிரல் ஒன்று இருக்கணும்டா நம்மளுக்கு கட்டாயம் மேல இப்படித்தான் இருக்க போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கீழே இருக்கிற நீர்நிரல்ற வடிவமும் இப்படி நிலைக்குத்தா சரி இப்படி ஒரு வளைவுலாம் இது இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப இது வந்து இப்படி இருந்தா நம்மளுக்கு மேல் நோக்கிய விசை எவ்வளவு 2π/RT என்ன மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். டி வந்து மேற்பரப்பளவையா இருக்கும், 2πr இதுல பருதியா இருக்க போகுது. அப்ப மேல் நோக்கி 2πRT. அதே போல கீழே வரைக்குள்ள கீழே இப்படி இருந்திருந்தா என்ன வந்திருக்கும், நம்மளுக்கு கீழ் நோக்கி 2πRT என்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். அந்த நிபந்தனையில நம்மளுக்கு மேக்சிமம் நீர்நிலை பெற்றுக்கொள்ள இந்த நிலையில சமநிலையும் சாத்தியம் இல்லைன்னு. ஏன் இங்க வந்து மேல அது என்ன நீர்நிரல் நிறை ஒன்றும் இருக்கும். அப்ப கட்டாயம் இங்க இப்படி ஒரு சமநிலை சாத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப அடுத்த கட்டம் எப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ஆஹ் கிடையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எனக்கு மேல 2πRT என்ற ஒரு விஷயம் இருக்கும், கீழே இப்படி கிடையா இங்காலையும் இங்காலையும் தான் விஷயம் இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் ஒன்று கேன்சல் ஆக இப்படி ஒரு நிபந்தனை வரலாம். இதுவும் இந்த சமநிலை சாத்தியம் தான். ஆனா இது வந்து மேக்சிமம் எவ்வளவு நீரை தாங்கி கொள்ளலாம் என்ற விஷயத்த பாக்குறது இது பொருத்தமா இருக்காது. அப்ப நம்மளுக்கு மேக்சிமம் நீர் எவ்வளவு தாங்கி வச்சு கொள்ளலாம்ன்றதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், கீழே இருக்கிற மேற்பரப்புழுவையும் என்ன செஞ்சிருக்கணும், மேல் நோக்கிய திசையில தொழிற்பட்டிருந்தா மட்டும்தான் அது சாத்தியமா இருந்திருக்கு. அப்ப மேல் நோக்கி இங்கேயும் என்ன ஒரு 2πRT விசை தொழிற்பட்டிருக்கும் என்ற மாதிரி எடுத்துக்கொண்டோம்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம், இந்த நீர்நிரல்ல இருக்கிற மேக்சிமம் உயரம் என்ன மாதிரி இருக்கும்ன்றதை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்ம இப்படி ஒரு படம் ஒன்று போட்டோம்னா மேல என்ன வளிமண்டல அமுக்கம் இருக்கும், அதே மாதிரி கீழேயும் வளிமண்டல அமுக்கம் இருக்குன்னு எடுத்தோம்னா இதுல ஒரு P2 அமுக்கம் இருக்குன்னு எடுக்கிறோம். அப்ப π-P2 வந்து இங்கேயும் என்ன 2πRT, அதே மைத்துளை குழாய் தானே ஆரை இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். அடுத்தோம்னா அப்புறம் என்ன P2ல இருந்து H0ρg வந்து என்னது சமனா இருக்க போகுது, P3க்கு சமனா இருக்க போகுது. அதுல இருந்து என்ன P3 - P2 வந்து H0ρg இந்த உயரத்தை வந்து H0 என்ற மாதிரி எடுக்கிறேன், இருக்கக்கூடிய மேக்சிமம் உயரம். அடுத்தது P3 - π என்னன்னு சொல்லலாம், 2πr என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அப்ப அதுவும் வந்து என்ன நம்மளுக்கு மூன்றாவது கோவையா இருக்கும். இப்படி 3 கோவை எடுக்கும். இதுல இருந்து என்ன செய்யலாம், ஒன்றையும் மூன்றையும் கூட்டினோம்டா P3 - P2 என்ற ஒரு கோவை வரும். இதுல நேம் சமப்படுத்தலாம். திருப்பி சமப்படுத்தினோம்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, H0ρg = 40/r என்ன மாதிரி வருது. நான் என்ன கருத்து, நம்மளுக்கு ஏற்கனவே H வந்து எவ்வளவு வந்தது, 2T/r(ρg) வந்தது. இப்ப எவ்வளவு வருது, 40/r(ρg). என்ன கருத்து, H0 வந்து H 2 மடங்கா இருக்கலாம். ஆரம்பத்துல மைத்துளை எழுகைக்கு ஒரு 2πRT வருதுண்டா, இப்ப என்ன எக்ஸ்ட்ராவா கீழ் நோக்கி இன்னொரு கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு 2πRT வருது. அப்ப நான் ஆரம்பத்துல 2πRT H உயரம் தாங்கியலும்டா, இங்கேயும் ஒரு 2πRT வருதுன்னா மொத்தம் எவ்வளவு வரும், 2H வரும். அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு சமன்பாட்டுக்குள்ளாலையும் போட்டு பாருங்க. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2H தூரம் வரைக்கும் மேக்சிமம் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இருக்கிறது என்ன, ஒன்று H-ம் L-ம். L வந்து என்ன H-ஐயும் விட சின்ன பெருமானம் என்று சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், H+L கட்டாயம் என்ன சிறிது 2H என்ன மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப நம்ம எடுக்கிற அவ்வளவு நீரும் என்ன செய்ய போகுது, இந்த குழாயில தான் தங்கி இருக்க போகுது. ஆனா இங்க வடிவம் வந்து எப்படி இருக்கு, மேல நேர இப்படி ஒரு அரைவட்டமா இருந்தாலும் கீழே என்ன செய்ய போகுது, இப்படி ஒரு வடிவிலான் இருக்க போகுது. என்ன இப்படி ஒரு வடிவில் இருக்க போது நம்மளுக்கு இங்க இருக்கிற மேற்பரப்புழுவை இப்படி ஒரு திசையில இருக்கு. இப்படி ஒரு திசையில இருந்தா தான் இதனை பிரிச்ச கூறு வந்து நம்மளுக்கு சமப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப இது வந்து நிலைக்குத்தா மேல் நோக்கி இருந்திருந்தா நம்மளால தாங்கக்கூடியது எவ்வளவு, 2H தூரம். 2H இருக்குல்ல, இந்த நிறையிட 2 மடங்கு நிறைய தாங்கி இருக்கும். ஆனா இங்க வந்து 2 மடங்கு நிறை இல்ல, அதே விட குறைஞ்ச நிறை இருக்கிறதால இதுல இருக்கிற நிறைய தாங்கிறதுக்கு நம்மளுக்கு இங்க 2πRT என்ற ஒரு விசை தேவையில்லை. அந்த விசை ஒரு குறைஞ்ச விசை தான் தேவைப்படும். அப்ப இதுல நிலைக்குத்து பிரிச்ச கூறு வந்து நம்மளுக்கு நிறைய தாங்க, கிடை விசை ரெண்டுமே என்ன ஒன்னுல இருந்து ஒன்று கேன்சல் ஆகி போயிடுவாங்க. அப்ப நம்மளால 2H தூரம் தாங்கியலுமா இருக்கிறதால இங்க H+L வந்து 2L விட சின்னனா இருக்கிறதால கட்டாயம் எடுக்கிற அவ்வளவு என்ன செய்ய போகுது, மைத்துளை குழாயிலே தேங்கி இருக்க போகுது, எந்த விதமான மாற்றமும் இருக்க போகல. அப்ப 35வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரா இருக்க போகுது. உருவில் காட்டப்பட்டவாறு எல் நீளமுள்ள ஒரு திணிவற்ற காவற்கோலின் மூலம் ஒரு நேரேற்றம் +Qவும் மறையேற்றம் -Qவும் இணைக்கப்பட்டு ஒரு சீரான மின்புலம் E-யில் வைக்கப்பட்டுள்ளன. இரையேற்றங்களினது தொகுதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது கூற்று தரப்பட்டிருக்கு என்ன, தேறிய மின் விசை 0 என்ற மாதிரி சொல்றாங்க. 0 இல்லை என்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மின்புலத்துல வைக்கப்பட்ட ஒரு ஏற்றத்துல என்ன கட்டாயம் ஒரு விசை ஒன்று தொலைப்பட போது, அதே இது நேரேற்றமா இருந்தா என்ன மின்புலச்சரிவின் திசை வழியே விசை தொலைப்படும், அது என்ன EQ-க்கு சமனா இருக்குங்க. அதே போல எதிரேற்றம் என்றா மின்புல செறிவோட திசைக்கு எதிர் திசையில விசை தொலைப்பட போகுது. அப்ப அதன்படி பார்த்தோம்னா இங்கால திசையில EQ இருக்கும்,
மறையண்டைகளை இங்கால திசையிലേക്ക് இருக்க போகுது. அப்ப தேறிய ஏற்றம் தொகுதிக்கு தேறியதா விசை என்னவா இருக்க போகுது தொகுதிக்கு 0 இருக்க போகுது. ஆனா இங்க 0 இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ கூற்று என்ன பிழையா இருக்க போகுது. 2வது சொல்றாங்க தேறிய முறுக்கம் 0 இல்லைன்னு. கட்டாயம் 0 இருக்காது. நீங்க இந்த புள்ளி பற்றி பார்த்தோம்னாலும் அல்லது எந்த புள்ளி பற்றி பார்த்தோம்னாலும் என்ன ஒரு வலஞ்சொலி முறுக்கம் ஒன்று கட்டாயம் இந்த தொகுதிக்கு இருக்க போகுது. அப்ப முறுக்கம் 0 இந்த இடத்த சொல்ல இயலாது. அப்ப பி கூற்று சரியா இருக்க போகுது. அடுத்து சொல்றாங்க பை 180 பாகையா இருக்கக்குள்ள தொகுதி வந்து உறுதியற்ற 40ல இருக்கும்ன்ற மாதிரி. அப்ப இது வந்து 180 பாகையா அப்படியே இருப்போது பிளஸ் இங்கால வரப்போது இப்படி ஒரு நிபந்தனையே சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கக்குள்ள பிளஸ் அண்டைக்குள்ள இங்கால திசையில மைனஸ் இங்கால அண்டைக்குள்ள என்ன ஒன்று நோக்கிய திசையில விசை தொழிற்பட போகுது. அப்ப இந்த ஒரு சமநிலை தொகுதி ஒன்று இருக்கு. அந்த சமநிலை தொகுதியில சிறிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினோம்டா அது என்ன தொகுதி மொத்தமா குழம்புதாண்டா அது என்ன ஒரு உறுதியற்ற சமநிலையில இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை கொடுக்குறோம். தொகுதியை இப்படி கொண்டு வந்தா என்ன செய்ய போகுது இப்ப இங்கால விசை தொழிற்பட போகுது. இதுக்கு இங்கால விசை தொழிற்பட போகுது. அப்ப என்ன இருக்கு இது வந்து இப்ப ஒரு முறுக்கம் ஒன்று தொழிற்பட போகுது. திருப்பியும் என்ன வலஞ்சொலி முறுக்கம். அப்ப ஆரம்பத்துல இப்படி இருந்தது பிறகு குழப்பம் ஒன்று ஏற்பட என்ன முற்றாக புதிய ஒரு சமநிலை தானத்தை அடையும். எப்படி போய் அடையும் இப்படி ஒரு நிபந்தனைக்கு வரைக்குள்ள நம்மளுக்கு என்ன திருப்பி சமநிலைக்கு வர. அப்ப இந்த நிலைமை என்னன்னு சொல்லலாம் உறுதியற்ற சமநிலையில இருக்கு அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். அதே இது தீட்டா சமன் 0 என்ற ஒரு நிபந்தனையை கருதினோம்டா இங்க என்ன பிளஸ் ஏற்றம் இங்கே மைனஸ் இங்காலையும் இருக்கிறதால ஒன்று வெளிநோக்கி இருக்க போற. அப்ப இங்க ஒரு குழப்பத்தை கொடுத்த மாதிரி இருந்தா இப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்தோம்டா இப்ப என்ன இது இங்கெல்லாம் விசை தொழிற்பட போகுது. இங்க மறையேற்றத்துக்கு இங்கெல்லாம் விசை தொழிற்பட போகுது. அப்ப இப்ப என்ன வலஞ்சுழி இணைதான் அல்லது முறுக்கம் தான் தொழிற்பட போகுது. அந்த முறுக்கம் என்ன செய்யும் திருப்பி தன் ஆரம்ப சமநிலை தானத்துக்கு தொகுதியை கொண்டு வர வைக்க போகுது. அப்ப இந்த நிலையில சமநிலை என்னன்னு சொல்லலாம் உறுதி சமநிலை என்று சொல்லலாம். அதே இது இங்க என்ன உறுதியற்ற சமநிலையா இருக்க போகுது. அப்ப அதன்படி பார்த்தோம்னா சி சொல்றாங்க பை வந்து 180 பாகை அறிக்கைக்குள்ள உறுதியற்ற 40ல இருக்கு. அப்ப அந்த கூற்று சரியா இருக்கு பாருங்க. அப்ப அதுல பியும் சியும் சரியானுக்குள்ள 36வதுக்கு 4th ஆன்சரா இருக்கு. 37வது கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ளாரை ஏயும் வெளியாரை 2a உடைய ஒரு சீரான கடத்தும் கோளோடு உள்ளாரை 3a வெளியாரை 4a உடைய பெரிய கடத்தும் கோளோட்டுடன் ஒரு மையமாக வைக்கப்பட்டுள்ளது. உள்ளோட்டினதும் வெளியோட்டினதும் தேறிய ஏற்றம் முறையே +2q +4q ஆகும். பொது மையத்திலிருந்து ஆரையின் தூரம் ஆருடன் மின்புலச்சரிவு ஈயின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய் குறிப்பது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா முதலாவது இங்க வந்து +2q ஏற்றம் இந்த கோளோட்டுக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோளோட்டுக்கு +4q கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு கோள ஓடுன்றதால இந்த ஏற்றம் அவ்வளவு என்ன செய்யும் வெளிமேற்பரப்புக்கு தான் வந்து நிக்க பார்க்கணும். எந்த ஒரு சடமும் தன் சக்தியை இழிவளவாக வச்சுக்கொள்ள பார்க்கும். அப்ப எல்லா ஏற்றமுமே வந்து நேரேற்றம்ன்றதால ஒன்றுல இருந்து ஒன்று எவ்வளவு விலத்தி இருக்கும். அப்ப என்ன செய்யும் எல்லா ஏற்றமும் மேற்பரப்புக்கு சீரா பரம்பி காணப்படும். அப்ப இந்த மையத்துக்குள்ள ஏற்றம் எவ்வளோன்னு கேட்டா 0. அப்ப மின்புலச்சரிவும் என்ன இங்க 0 இருக்கும். அதே போல உலோகம் ஒன்றை கருதினம்டா ஏற்றப்பட்ட உலோக மேற்பரப்பு இல்ல உலோகம் ஒன்றை கருதினம்டா அதுக்குள்ள இருக்கிற எல்லா புள்ளியிலையுமே என்ன அழுத்தம் சமன் இந்த மாதிரி சொல்லுவோம். எல்லா இடத்தையுமே அழுத்தம் சம அழுத்த மேற்பரப்பா இருக்கும். அப்படின்னா நம்ம ஈக்கு இன்னொரு தொடர்பு சொல்லுவோம். ஈ சமன் என்ன டெல்டா வி இன்டு டி என்ற மாதிரி ஒரு தொடர்பு பயன்படுத்துவோம். அப்ப எல்லா இடத்தையும் அழுத்தம் சமன்டா நம்மளுக்கு டெல்டா வி என்னவா இருக்கும் 0 இருக்கும். அப்ப இங்க நம்மளுக்கு மின்புலச்சரிவும் என்ன 0 இருக்க போகுது. அப்ப உலோகங்களுக்குள்ள மின்புலச்சரிவு என்னவா இருக்கும் 0 இருக்க போகுது. அப்ப இங்கேயும் நம்மளுக்கு 0 தான் வரும். பிறகு இதுக்கு இங்கால வெளியில வரைக்குள்ள என்ன செய்ய போகுது இந்த அவ்வளவும் சீராக ஏற்றப்பட்ட ஒரு கோள ஓடுன்றதால இந்த அவ்வளவு ஏற்றத்தையும் என்ன செய்யலாம் நம்ம மையத்துல செறிஞ்ச மாதிரி அதாவது என்ன மையத்துல +2q இருக்கிற மாதிரி கருதலாம். அப்படி கருதினோம்டா என்ன 2a தூரத்துல இருக்கிற மின்புலச்சரிவு என்ன என்ற மாதிரி அதை சும்மா ஒரு கால்குலேட் பண்ணோம்டா நான் வந்து 1/4πε0 k என்று போடுறேன். q × 4πε0 r வர்க்கம் அதுல இருந்து E1 காணுவோம் k × q × 4 r வர்க்கம் என்றைக்குள்ள q பதிலா +2q இங்க வந்து a என்றைக்குள்ள 2a என்று போட்டோம்னா 4a வர்க்கம் என்ற மாதிரி வந்துச்சுண்டா இப்ப நம்மளுக்கு கடைசியா சுருக்கி வார விட என்னவா இருக்க போது q × 2a வர்க்கம் என்ற மாதிரி வந்து கொள்ள போகுது. ரைட். அடுத்த கட்டம் அதுல இருந்து என்ன செஞ்சு கொண்டு வர பதக்கங்களை மின்னியக்க விசை மின்புலச்சரிவு வந்து குறைஞ்சு கொண்டு வரமுன. ஏன் மின்புலச்சரிவு வந்து 1/6 வர்க்கம் என்ற மாதிரி மாறப்போகுது. 1/6 வர்க்கத்துக்கு நேர்விய சமனா இருக்கும். ஆகவே என்ன செய்ய போகுது நம்மளுக்கு இப்படி ஒரு வலை வரப்போகுது. அப்ப 2a நம்மளுக்கு சடுதியா இப்படி ஒரு நான் இதை போட்டிருக்கேன். இது இப்படி இந்த நிபந்தனையில 2 ×
கியூ இன் கீழ் 2a வர்க்கம் என்ற மாதிரி ஒரு நிபந்தனையில வரப்போகுது. அதை நான் 4 இன் கீழ் 8r வர்க்கம் போட்டிருக்கேன். காரணம் என்னன்னா இதோட ஒப்புறதுக்காக அது பிரபாவம். ரைட். அப்ப இந்த நிபந்தனையில இருந்து பிறகு என்ன செஞ்சு வரப்போகுது 1 இன் கீழ் r வர்க்கத்துக்கு மாறுற மாதிரி இப்படி ஒரு வலையில வரும். பிறகு என்ன செய்ய போகுது இங்க வந்தோடனே இது திருப்பி உலோக மேற்பரப்புன்றதால இதுக்குள்ளேயும் என்ன மின்னியக்க விசை திருப்பியும் பூச்சியமாக்கப்பட்டுரும். அப்ப திருப்பி என்ன 3a to 4a நம்மளுக்கு மின்னியக்க விசை பூச்சியம். பிறகு என்ன நடக்க போகுது 4a வச்சு இங்க என்ன இங்க +4q இருந்தது, ஏற்கனவே +2q இருந்தது. அப்ப தேறியதா இப்ப என்ன +6q வந்து நம்மளுக்கு மையத்துல வந்துருவேன். அப்ப +6q மையத்துல வருமெண்டா நம்ம இங்க E2 காணுவோம். E2 காணோம்டா இங்க 6q கீழே என்ன நம்மளுக்கு இங்க 4a என்றைக்குல 16r வர்க்கம் என்ற மாதிரி போட்டு நம்ம அதை சுருக்கினோம்னா என்ன 3q இன் கீழ் 8r வர்க்கம் என்ற மாதிரி E2 வருது. அப்ப E1லையும் பார்க்க E2 என்ன சிறிய ஒரு பிரமாணம் என்ன இது 8 போமா சேர்த்து நான் சும்மா போட்டு காட்டியிருக்கேன் ஒப்புறதுக்காக. அப்ப 4 இன் கீழ் 8 இங்க 3 இன் கீழ் 8 என்ன இதுல முக்காவாசி பங்குக்கு நம்மளுக்கு உயர்ந்த மாதிரி வரப்போகுது. இதையும் விட இந்த உச்சி கீழே இருக்கணும் என்ற விஷயத்த பாத்தீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இங்காலையும் என்ன E6 1 இன் கீழ் r வர்க்கத்துக்கு நேர்விகித சமனா குறைகிறதால அப்படி என்ன செஞ்சு கொண்டு போகுது நம்மளுக்கு இப்படி முடிவிலையில பூச்சியம் அணுகிற மாதிரி இப்படி ஒரு கிராஃப் போய் முடிய போகுது. அப்ப நம்மளுக்கு இது அவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 3வது விட மாத்திரம் பொருத்தமா இருக்குமான்னு நினைக்கிறேன். அதுல 2ம் 5ம் வந்து நம்மளுக்கு என்ன 5வது பிள்ளை 3aல மின்புலச்சரிவு பூச்சியம் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது வராது. ஆனா 2வதுல என்ன பிரச்சனைன்னா மின்புலச்சரிவு வந்து 2a இருக்கிறதையும் விட 4a இருக்கிற கூட என்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு பொருத்தமா இருக்காது. அப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கல நம்மளுக்கு என்ன இது ஒரு 4 மடங்குண்டா இது ஒரு 3 மடங்கா தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அப்ப அதுல பொருத்தமான விட 3rd ஆன்சரா இருக்கும். அப்ப 37வது கேள்விக்கு 3rd ஆன்சர். 38வது கேள்வி ஒரு சிறிய கோளத்தின் திரவியத்திர அடர்த்தி 1200 கிலோகிராம் மீட்டர்-3 ஆகும். கோளம் ஓர் உயரமான அளவை சிலிண்டரிலிருந்து இருக்கும் நீரின் மேற்பரப்பிலிருந்து விடுவிக்கப்படும் போது முடிவு வேகம் 24 சென்டிமீட்டர் செகண்ட் -1 அடைகின்றது. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர்-3யும் பிசுக்குமை குணகம் 1/10⁻³ ஆகும். சிலிண்டர் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர்-3யையும் பிசுக்குமை குணகம் 2/10⁻³ உடைய ஐசோப்ரோபனோலினால் நிரப்பப்பட்டு அதே கோளம் ஐசோப்ரோபனோலின் மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டு விடுவிக்கப்படும் போது முடிவு வேகம் என்ன என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப திரவம் ஒன்றுல திரவத்தையும் விட அடர்த்தி கூடிய ஒரு கோளம் ஒன்று விடுவிக்கப்படுதுன்னா அதுக்கான கோவை என்ன நம்மளுக்கு அதுக்கான முடிவு வேகத்துக்கான கோவை என்னவா இருக்கும் 2r வர்க்கம் g இன் கீழ் சிக்மா - ரோ இன் கீழ் 9η இருக்கும். நீங்க வந்து அடர்த்தி கூடியது என்ன கோளமா இருக்க போது அப்ப கோளத்துக்கான அடர்த்தி முதலாவது போடும். நீங்க சிக்மான்னு நான் போட்டிருக்கிறது என்ன கோளத்துக்கான அடர்த்தியா இருக்கும். ரோன்னு போடுறது அதுக்குள்ள அளவு சிலிண்டர்ல இருக்கிற திரவத்தில் அடர்த்தியா இருக்க போகுது. அப்படி பார்த்தோம்னா ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே நம்மளுக்கு 2ன்றது ஒரு மாறிலியா இருக்கும். r வர்க்க மாறிலியின் ஒரே கோளத்தை தான் பயன்படுத்துறோம். அதே போல என்ன புவியீர்ப்பு பார்முடிகள் மாறிலியா இருக்க போகுது. அதே மாதிரி 9ம் ஒரு மாறிலி. அப்படி பார்த்தோம்னா முடிவு வேகம் வந்து என்ன அடர்த்திகளின் வித்தியாசத்துக்கு நேர்விகித சமனாகவும் ஈட்டாவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்க போகுது. அப்படி பார்த்தோம்னா ஆரம்பத்துல கோளத்துல அடர்த்தி வந்திருக்காங்க 1200 ஆரம்பத்துல என்ன நீர்ல போட்டு முடிவு வேகம் காண்றாங்க. அப்ப நீருக்கான அடர்த்தி 1000 போட்டுக்கொள்ளலாம். கீழே என்ன பிசுக்குமை குணம் வந்திருக்காங்க 1/10⁻³ அப்ப நம்ம சுருக்கினோம்னா நம்மளுக்கு என்ன வருது 200 இன் கீழ் 1/10⁻³ மாதிரி ஒரு கோவை வருது. அதை சுருக்கலாம் இல்லாட்டி அப்படியே விடுறனாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே விட்டோம்னா நேர்விகித சமம் தானே அப்படியே இருக்கட்டும். அதே போல அடுத்த 2வது நிபந்தனைக்கு பார்ப்போம். 2வது நிபந்தனை எல்லாம் ஒன்றுதான் என்ன மட்டும் மாறுது இந்த திரவத்துக்கான அடர்த்தியும் அதே மாதிரி என்ன அந்த திரவத்துல மேற்பரப்புழுவையும் அந்த இதுல பிசுக்குமை குணமும் மாறப்போகுது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுது அடர்த்திக்கான வித்தியாசம் 400 வரும் இங்க 200 இருந்தது. அதே போல என்ன பிசுக்குமை குணம் வந்து 2/10⁻³ சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கேயும் என்ன அதே 200 இன் கீழ் 1/10⁻³ என்ற மாதிரி ஒரு கோவை தான் வரப்போகுது. அப்ப 2 நிபந்தனையிலையுமே நம்மளுக்கு என்ன பிடி ஒரே பெருமானமா தான் இருக்க போகுது. அப்ப ஆரம்பத்துல அவங்க கண்டுட்டாங்க முடிவு வேகம் 24 சென்டிமீட்டர் செகண்ட் -12. அப்ப இப்பயும் என்ன வரப்போகுது நம்மளுக்கு அதே 24 சென்டிமீட்டர் செகண்ட் -12 வரப்போகுது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 38வது கேள்விக்கு 3rd ஆன்சர் வரும். 39வது கேள்வி ஒரு செயற்பாட்டு விதியியலாக்கியின் பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. சுற்றின் உயர்ந்தபட்ச வோல்ட் அளவு நயம் எவ்வளவு என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப வோல்ட் அளவு நயம் என்றதுக்கான கோவை என்ன பயப்பு வோல்ட் அளவின்கள் பெய்ப்பு வோல்ட் அளவு விகிதம் தான் நம்மளுக்கு என்ன வோல்ட் நயமா இருக்கப்ப. அப்ப இந்த கிராஃபின் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்கு இங்கால என்ன நிரம்பல் நிலையில இருக்கு. அப்ப அதுக்கு முதல் தான் நம்ம வோல்ட் அளவு நயம் பார்க்கலாம்.
அப்படி பார்த்தோம்னா இந்த வரைபட படித்திறன் பார்த்தோம்னா என்ன வரப்போகுது பி அவுட் இன்டு பி. அதான் என்னத்துக்கு சமனா இருக்கு நம்மளுக்கு நயத்துக்கு சமனா இருக்கும். ஆகவே நயம் வந்து என்ன படித்திறன் சமன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப என்ன செய்ய போறோம் இப்ப இந்த வரைவுக்கான படித்திறனை காணுவோம். அப்ப அது என்ன படித்திறன் y இன்டு x தானே. அப்ப 12 இது 110 என்ன மைக்ரோ வோல்ட்ல இருக்குன்னு அது காணலாம். அப்ப 110 தர 10/6 போடுவோம். அப்ப நம்மளுக்கு என்ன சுருக்கினா 1.1 தர 10/5 வரப்போகுது. அப்ப என்ன 110,000 அல்லது 1.1 தர 10/5 இருக்கு. அப்ப 39வது கேள்விக்கு 4வது ஆன்சரா இருக்க போகுது. 40வது கேள்வி நீளம் எல்லையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு சீரான கோல் சீலிங்கில் உள்ள ஒரு புள்ளியில் சுயாதீனமாக சுழலிடப்பட்டு உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு லேசான எல்லையை பயன்படுத்தி நிலைக்குத்திலிருந்து ஒரு கோணம் அல்பாவில் தொங்கவிடப்பட்டுள்ளது. திணிவு ஸ்மால் எம்மையுடைய சிறிய களிமண் உருண்டை வேகம் பியில் கிடையாக இயங்கி கோலின் சுயாதீன முனையில் பட்டு அதனுடன் ஒட்டி கொள்கின்றது. களிமண் உருண்டை ஒரு புள்ளி திணிவென கொள்க மோதுகைக்கு சற்று பின்னர் தொகுதியின் கோண வேகம் யாது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோளர சலத்துவ திருப்பவும் தந்திருக்காங்க 1/3 ml வர்க்கம் என்ற மாதிரி. அப்ப ஆரம்பத்துல என்ன செய்யுது இந்த துணிக்கை மட்டும்தான் இயங்க போகுது. இயங்கி என்ன செய்யுது இங்க போய் கோலோடு ஒட்டி பிறகு ரெண்டும் சேர்ந்து ஒரு தொகுதியா இயங்க போகுது. அப்பனா இங்க சக்தி காப்பு நம்மளால பயன்படுத்த இயலாம இருக்கு. இங்க ஒட்டி கொள்ளுதுன்னா நம்மளுக்கு மீள்தன்மையற்ற ஒரு மோதுகையா இருக்கும். அப்ப சக்தி காப்பு பயன்படுத்த இயலாது. ஆனா உந்த காப்பு பயன்படுத்தலாம். இங்க சுழலிடப்பட்டு சுத்துறதால நம்மளுக்கு கோண வேகம் இருக்கிறதால கோண உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்துவோம். கோண உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்தினோம்டா நீங்க புறமுறுக்கம் ஒன்றும் இல்லைன்னு அப்ப கோண உந்த காப்பு தத்துவம் கட்டாயம் பயன்படுத்தலாம். அப்ப ஆரம்பத்துல இந்த தெரிவு மட்டும்தான் இயங்குது. நம்மளுக்கு நேர்கோட்டு வேகம் தான் தந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யலாம் இதுல கோண உந்தத்துக்கு இன்னொரு தொடர்பு பயன்படுத்துவோம் என்ன நேர்கோட்டு உந்த திருப்பம் என்ற மாதிரி ஒன்றும் சொல்லலாங்க. அப்ப நேரோட்டு உந்த திருப்பம் ஒன்று என்ன செய்யலாம் இங்க துணிக்கை இருக்கைக்குள்ள வேகத்தை கோலுக்கு செங்குத்தா பிரிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம் வேகத்திர திசையில நம்மளோட தூரம் ஆரைய வந்து செங்குத்தா பிரிக்கலாம். நான் வந்து ஆரைய செங்குத்தா பிரிச்சிருக்கேன். பிரிச்சா என்ன இந்த நீளம் எல்ன்னு வந்திருக்காங்க கோல்ற நிலம் எல்ன்னு வந்திருக்காங்க. அப்ப நான் இந்த தூரம் அவ்வளவா இருக்க போது எல் கொஸ்தீட்டாவா இருக்குமே. அப்ப எல் கொஸ்தீட்டாவா இருந்தா நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துல நேர் ஓட்டு வந்த திருப்பம் MVL கொஸ் அல்பாவா இருக்குமே அல்பாண்டிக்குல இது வந்து ஆரம்பத்துல இருந்த மொத்த கோணம் வந்த மாதிரி இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இது ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சதுக்கு பிறகு ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒமேகாவில இயங்க போகுது. ரெண்டுமே ஒரே ஒமேகா தான் இயங்கும். அப்ப கோளிட சடத்துவ திருப்பம் வந்திருக்காங்க 1/3 ml வர்க்கம். அதே போல இங்க ஒட்டிக்கொள்ற திணிவிட சடத்துவ திருப்பம் கேட்டா என்ன சொல்லுவோம் இந்த புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம்ன்றதை பார்த்துட்டு MR வர்க்கம் என்ற மாதிரி நேர போடலாம். அப்ப இந்த திணிவு வந்து ஸ்மால் எம் வந்திருக்காங்க. இந்த தூரம் வந்து என்ன கேபிட்டல் எல் வந்திருக்கு. அப்ப என்ன ஸ்மால் எம் இன்டு கேபிட்டல் எல் வர்க்கம் வந்து அந்த களிமண் உருண்டையில சடத்துவ திருப்பமா இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லலாம் தொகுதியின் சடத்துவ திருப்பமா இருக்க போது இன்டு வந்து என்ன நம்மளுக்கு கோண வேகம் வந்து நம்மளுக்கு கடைசியா கோணம் வந்ததுக்கான கோயை தரப்போம். அப்ப இதுல இருந்து என்ன செய்யலாம் நம்மளுக்கு ஒமேகா தான் கேள்வி. அப்ப அதை சுருக்கி நம்ம சரி அதாவது இல்ல சுருக்குவோம். சுருக்கிட்டு பிறகு 3 போமசி எடுத்து இங்க 3 இங்க கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு கடைசி என்ன வரப்போகுது 3 MV கோஸ் ஆல்பாவின் கீழ் கேபிட்டல் M பிளஸ் 3 ஸ்மால் எம் இன்டு கேபிட்டல் எல் இந்த மாதிரி வந்து உள்ளது. அப்ப அதுல இருக்கிறதுல பொருத்தமான ஆன்சர் என்னவா இருக்கும் 40வது அப்ப 3வது ஆன்சரா இருக்க போகுது. இதுவரைக்கும் நாங்க 39 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்களை பாக்குறதுக்காக EAS சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.